நம்ம சட்டமன்ற நடத்துல நிகழ்வுகள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஜக எம்எல்ஏ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க சட்டமன்றத்துலன்னு தெரியாது. முன்னெல்லாம் லைவ் இருக்காது, நமக்கு திமுக காரன் எதையும் காட்ட மாட்டான். திமுகன்றது இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியுமே காட்டினது கிடையாது லைவ்லாம். ஆனால் இவங்க வந்து அதை லைவ்லாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிவிக்கு அரசை பாராட்டலாம். அதே போல் பாஜக எம்எல்ஏ பேசுறதையும் ஒரு 10 நிமிஷம் அனுபவிச்சு பேச விட்டுருக்காங்க. இதெல்லாம் வரலாற்றில் எப்பயுமே இடம் பிடிச்சதில்லை, தெரியாது மக்களுக்கு. இவெல்லாம் முதல் தடவை. போன தடவை எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருந்தாலுமே அவங்க என்ன பேசினாலும் சட்டமன்றத்தில் அது வெளியே வரப்போறது இல்லை. அது ஒரு வேஸ்ட். ஒரு எவ்வளோ பேசினாலும், எத்தனை மணி நேரம் பேசினாலும் அது மக்களுக்கு போய் சேர்ந்தாதான் அது பிரயோஜனம். அதனால அந்த நிகழ்வுலாம் யாரும் பார்த்தது கிடையாது. இந்த தடவை வந்து அது எம்எல்ஏ அவர்கள் சிறப்பாகவும் பேசுறாரு. மோடியோட சாதனைகளும் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் எல்லாரையும் ஒரு பண்பாளர், ஒரு அரசியல் பண்பாளர், நாகரீகம் எல்லாம் வந்து அந்த போதராஜன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரிதான் எல்லாருமே. அது வந்து ரொம்ப சிறப்பானது. இதுல வந்து திமுக எல்லாம் இந்த அவங்க சட்டமன்றம் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன், யாரையும் பேச விடக்கூடாது. இவங்களே 2-3 பேர் எழுந்து பேசுவாங்க, குறுக்கது பேசக்கூடாது. அந்த அப்பாராவ் இருந்தார், அப்பாராவ். அந்த அப்பாராவ் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப வர சொல்லுங்க அப்பாராவை. ஓடினார்ல காலம். எப்பவும் விஜய், நம்ம நடிகர் விஜய் ஒரு படத்துல சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு வரல, அந்த மாதிரி திமுக ஆட்சி போயிடுச்சு. அதே போலதான் இவங்களுக்கும் சொல்லணும், நீங்களே நிரந்தரம் கிடையாது, அதனால பார்த்து நடந்துங்க. மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு திருப்பி முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த திமுக ஆட்சியில இவங்க யாருமே பேச விட மாட்டாங்க. இவங்க 4 பேரே எழுந்து பேசிக்கிட்டு இவங்களே முடிச்சுட்டு ஒரு சின்ன கருத்து சொல்லணும்னா கூட முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுதா? இன்னைக்கு கருத்து எல்லாரையும் வரிசையில வந்தாதான் நீயும், இல்லைன்னா உங்களுக்கும் அவ்வளவுதான். நீங்க எதிர்கட்சியாரு எதனா இரு, ஆனா உங்களுக்கு அந்த இது போயிடுச்சு. பாத்தீங்களா, நம்ம தான் அப்படின்னு அந்த திமிரு இருமாப்பு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மக்கள் துரத்தி அடிப்பாங்கன்றது இதன் மூலமா. அதாவது உடனே பாஜக பேசுவோம், பாஜக ஆட்சிக்கும் வரல, அமைச்சரவையும் இடம்பெறல, அதனால அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம சொல்றது திமுகவை. அது பாருங்க, இதுல நடுப்புற வந்து நம்ம எவ்வளவு சிறப்பா பேச வந்தாலும் அந்த சிறப்பான ஒரு பேச்சை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும்ல, அது போல அந்த அந்த டீம்ல இருந்து திமுக இவங்க இருந்து கெடுத்தாங்க என்ன. அது போல ஒரு ஆள் தான் நம்ம வன்னியரசு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் யாரையும் எதுவும் தாக்கியும் பேசல, எதுவும் செய்யல. சிறப்பா அவர் பாட்டும் எல்லாரையும் நல்லா பேசிட்டு அவர் உட்கார்ந்துட்டாரு. உடனே பேசி ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அப்படி இப்படின்னு பேச வந்தாரு. உடனே ஜேசிபி பிரபாகர் சபாநாயகர் வந்து இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, இப்ப இவர் பேசுன கருத்துல எதனாவது உடன்பாடு இருக்குதா அதை பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசின எந்த பேச்சிலுமே எது மாற்று கருத்தே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டு வச்சு அதோட, அதாவது நீங்க இவர் மூலமா ஒரு நிதி வாங்கி தரேன், அப்படி இந்த எம்எல்ஏ மூலமா வாங்கி தரேன் அப்படி வேணா சொல்லுங்க, தவிர நீங்க நேரடியா வந்து தாக்கி பேசுறது அதெல்லாம் இந்த அவை அனுமதிக்காது அப்படின்ட்டு. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி நல்லா பேசியிருக்காங்க, விவசாயிகள் குறித்து நல்லா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விவசாயிகள் சம்பந்தப்பட்டது இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும், அதுக்கு மரண தண்டனை தான் சரி அப்படின்றாங்க பேசியிருக்காங்க. நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து அங்க இருக்கிற அவங்க எல்லாம் பல விஷயம் பேசினாங்க. அவங்க பேசின விஷயம், அந்த எல்லாருக்கும் கிளாஸ்ல தண்ணி கொடுக்காதீங்க, அந்த தண்ணி கொடுக்கறதால நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால டேபிள்ல அப்பப்போ தண்ணி வைக்கிறத விட நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில ஒரு தண்ணி வச்சிட்டீங்கன்னா அக்வாஃபைனா அந்த மாதிரி பாட்டில தண்ணி வச்சுட்டு அவங்கவுங்க குடிச்சிக்க போறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நம்மளுடைய ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இப்ப திமுகவில் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வச்சிங்கன்னா அவன் பாட்டில் எடுத்து அடிச்சிடுவான், அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்புக்காக சொன்னாரோ இல்லையோ, நிஜமால நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ
இன்னைக்கு சட்டமன்றம் வந்து நல்ல கலகலப்பா போச்சு. பிறந்த நாள்ன்றதுனால எல்லாரும் பிறந்த நாள்ல முதல்வரை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதே சமயத்துல நம்மளுடைய நம்ம வள கொழ கொழ இல்லாம நீட்டா ஸ்ட்ரைட்டா அழகா அருமையா பேசின நம்மளுடைய பாஜக எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு சல்யூட்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கும் மாறுபட்ட கருத்தே வேண்டியதில்லை. மத்திய அரசும் கூட ஒரு பக்கமாக இருக்கும் என்பது அல்ல. மத்திய அரசு இன்று இருக்கின்ற மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசு எல்லா மாநிலத்திற்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இங்கு வரும்பொழுது 5,000 கோடிக்கான திட்டங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு விருந்தினர் நமது வீட்டிற்கு வந்தால் ஒரு பரிசு பொருட்களை கொடுக்கிறார்களோ அது போன்று அவர்கள் தமிழகத்திலே வரும்பொழுது 5,000 கோடியுடன் ஒரு பரிசை நமது மாநிலத்துக்கே கொடுத்திருக்கின்ற அந்த பாங்கை பார்க்கும்போது அவரை அடிக்கடி நாம் வரவேற்க வேண்டும். சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்றால் இன்னும் நிச்சயமாக பல நல்ல திட்டங்களை அவர்கள் நமது தமிழகத்தை கொடுப்பார்கள். அந்த நமது தமிழகத்தின் மீது அத்தனை பற்றுகள் அவர் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரையில் பல திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் நல்ல திட்டங்கள், நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள். ஆனால் நிதி நிலை என்பதை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிச்சயமாக நிதி நிலை மோசமாக இருந்தாலும் கூட பல்வேறு பெரிய பெரிய கன்சல்டன்ட் எல்லாம் வச்சு அந்த நிதி ஆதாரத்தை எல்லாம் பெருக்கி நமது மக்களுக்கு நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்களோ, இன்று பயிர் விவசாயிகளுடைய பயிர் கடன் எல்லாம் 75,000 வரை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஏற்கனவே வாக்குறுதி நீங்கள் கொடுத்திருப்பது முழுமையாக நீக்கி தருகின்றோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து நிதி ஆதாரத்தை நீங்கள் பெருக்கி விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இவர்கள் பலரும் சொன்னார்கள், இணக்கமாக இருக்கின்றார்கள் என்று. ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் இருக்கின்றது என்று திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பாரதிய ஜனதா கட்சி இணக்கமாக இருப்பது என்று ஆளுங்கட்சியும் சொல்வதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் இருக்கணும். எதுக்கு அது நேர்மறை எண்ணங்களாக நாம் எடுக்காமல் எதிர்மறை எண்ணங்களாக நாம் இணக்கமாக இருப்பதுதான் நல்லது. குளோபல், அதாவது நம்ம வாசுதேவ குடும்பம் என்று நினைக்கின்ற எங்களுடைய கட்சி எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும், எல்லோரும் எல்லோருக்கும் இருக்கின்ற மொழியிலே நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட நமது கட்சி. ஆகவே இந்த ஒரு இணக்கமான நீங்கள் செய்ததுதான் நமது வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லியிலே சென்று அவர்களுடைய நமது பிரதம மந்திரி சந்தித்தார் என்று தெரியவில்லை. 1000 கோடி பேரிடர் நிதியை தந்தார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி எல்லாம் சொன்னார்கள். இணக்கமாக இருப்பது என்றது நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்றும் நிலையாக நிற்கும் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த மேகதாது விவகாரத்திலும் கூட சிலர் எல்லாம் திசை திருப்புகின்ற மாதிரி பேசினார்கள். எந்த காலகட்டத்திலும் ஏற்கனவே சிலர் சொன்னது போல், நமது அமைச்சர் எல்லாம் சொன்னது போல், அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லாம் இருக்குது, அதை டீவியேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. நிச்சயமாக மத்திய அரசு எந்த அரசுக்கும் அப்படி இருந்தா நம்ம காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் உங்க கூட அமைச்சர் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, அவங்கள வச்சு கூட யூ கேன் யூஸ் யுவர் குட் ஆபீஸ். அவர்கள் எல்லாம் பேசி டி.கே. சிவகுமாரிடம் முதல்வரிடம் எல்லாம் பேசி செய்ய வேண்டியதை பேசுங்க. எல்லாரும் நமது தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பது அடிப்படை எண்ணம். ஆகவே அந்த மாதிரி முயற்சி செய்யலாமே தவிர மீண்டும் அந்த மத்திய அரசை குறை கூறுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு மாண்புமிகு அமைச்சர் இந்த மாண்பு உறுப்பினர் பாருங்க, மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த உரையில இருந்து நீங்கள் மறுப்பு சொல்லுகிற கருத்து எதுவும் இருப்பதாக எனக்கு மனதுக்கு படவில்லை. நேற்று நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற செய்தி ஏற்புடையது. அடுத்து மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுகளிலிருந்து எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுல ரொம்ப நான் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றால்